தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு குறித்து காங்கிரஸ் முடிவெடுக்காவிட்டால் 3 ராஜ்யசபா இடங்களுக்கும் தங்கள் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ், திமுக இடையிலான தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரஸ் எதிர்பார்க்கும் தொகுதிகளை விட்டுத்தர திமுக மறுத்துவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்குவதற்கு திமுக முன்வந்துள்ளது. திமுக தரப்பு ஓரளவுக்கு மேல் பொறுமை காக்க தயாராக இல்லை என்பதுதான் தற்பொழுதைய கள யதார்த்தமாக உள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி முடிவடைவதால் உடன்பாடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சிகளுக்கு திமுக கெடு விதித்துள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் பிடி கொடுக்காவிட்டால் திமுக தன்னிச்சையாக 3 திமுக வேட்பாளர்களையும் அறிவிக்கவும் திட்டமிட்டுள்ளது. அதன்படி திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எம். அப்துல்லா ஆகியோரை வேட்பாளராக அறிவிக்கவும் திமுக ஆயத்தமாகி வருகிறது. காங்கிரஸ் மேலிடம் தொகுதி பங்கீட்டில் இறங்கி வராவிட்டால் திமுக தனது வேட்பாளரையும் அறிவித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வேகம் காட்ட தொடங்கிவிடும் என தகவல் வெளியாகியுள்ளன.